இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண கதை கிடையாது. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய காவியம் அது. இந்த மேரேஜுக்குலாம் வெட்டிங் Dress செஞ்சு கொடுக்குற வேலையை செய்யற ஒரு அம்மா, அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பாச போராட்டம் தான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம வெட்டிங் Dress அப்படின்ற ஒரு சவுத் கொரியன் படத்தை பார்க்க போறோம். இந்த படம் உங்க ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவி. இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. சோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல வெட்டிங் Dress ஒண்ணுத்த டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க, இவங்கள நம்ம அம்மானே கூப்பிடலாம். என்னன்னு தெரியல, மத்த வெட்டிங் Dress எல்லாம் இவங்க டிசைன் பண்றதை விட இந்த Dress-அ ரொம்ப சந்தோஷமா டிசைன் பண்றாங்க. இந்த நேரத்துல இவங்களுடைய பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு சோரா. ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, பசங்க எல்லாம் வெளியே போறாங்க, மழை பெய்யுது. சோ எல்லா பசங்களுமே கொடை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா சோரா மட்டும் கொடைய கொண்டு வரல. சோ அதனால மழை நிக்கிற வரைக்கும் சோரா அங்கேயே தான் வெயிட் பண்ணணும். இல்லனா அம்மா தான் கூட்டிட்டு போகணும். எங்க அம்மாவும் வெட்டிங் Dress-அ டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வேலை செய்யற அந்த கம்பெனியோட ஓனர் ஒருத்தங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு தெரியுமா, இன்னைக்கு வெட்டிங் Dress-அ மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல அந்த ஓனரும் அம்மாவும் தெரிச்சுக்கிட்டு வேகமா அந்த வெட்டிங்க்கு போறாங்க Dress எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஆனா அப்பதான் அம்மாவுக்கு போன் கால் வருது. இந்த மாதிரி அவங்க பொண்ணு சோரா கொடைய கொண்டு வரல, ஸ்கூல்ல வெயிட் பண்றாங்க, பிக்கப் பண்ணணும் அப்படின்னு. வேற வழியே இல்ல, அவங்க பொண்ணை கூட்டிட்டு வரலான்னு வேகமா காரை கொண்டு போய் அப்படியே மலையில ஸ்கிட் அடிக்கிறாங்க. அப்புறம் சோராவை கூட்டிட்டு சோரா நினையாத மாதிரி அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸாலேயே மறைச்சு கொண்டு வந்து கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் சோராவை பார்த்து, உனக்குலாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா சோரா, கொடைய கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. ஆனா அம்மா காலையில மழையே பெய்யல, காலையில மழை பெய்யல, ஆனா ஈவினிங் மழை பெய்யும்னு டிவில வெதர் ரிப்போர்ட்ல சொன்னாங்கல்ல, நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு கொடைய கொண்டு வந்திருக்கணும். பாரு, எல்லா பசங்களும் கொடைய கொண்டு வந்திருக்காங்க, நீ மட்டும் தான் கொண்டு வரல அப்படின்னு சோராவை திட்டிட்டு வேகமா அவங்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. ஏன்னா அங்கதான் வெட்டிங் நடக்க போகுது. எப்படியோ டைமுக்கு கரெக்டான ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க. அதை மாட்டிக்கிட்டு மணப்பெண்ணும் அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது தான் கையில வச்சிருப்பாங்கல்ல பொக்கே மாதிரி ஒண்ணு, அது இல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. சோ அம்மா வெட்டிங் Dress மட்டும் கிடையாது, மணப்பெண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஐயோ இதை மறந்துட்டோமா அப்படின்னு நினைக்கும் போது தான் ஓனர் லேடி கொண்டு வந்திருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் இதை புடி அப்படின்னு சொல்லி பொக்கையை தூக்கி போடுறாங்க. அம்மாவும் கேட்ச் பிடிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க மிஸ் பண்ண எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா நல்ல வேலையா நம்ம சோரா அந்த பொக்கையை பிடிச்சதுனால எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காம அந்த வெட்டிங் சூப்பரா நடக்குது. சோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு அம்மா சோராவை ஸ்ட்ரைட்டா பேலட் கிளாஸுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏன்னா அம்மாவுக்கு சோரா ஸ்டேஜ்ல பேலட் டான்ஸ் ஆடணும், அதை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை. ஆனா சோராவுக்கு இந்த பேலட் டான்ஸ்னாவே சுத்தமா பிடிக்காது. அப்படியே வெளியே இருந்தே எட்டி பாக்குறாங்க. டான்ஸ் டீச்சரும் பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சோராவுடைய கிளாஸ்ல படிக்கிற பசங்க எல்லாம் பேலட் கிளாஸுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே, ஐயோ அவங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சோரா பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிளாஸுக்குள்ள போயிடுறாங்க. அது ஒரு கராத்தே கிளாஸ். அங்க கராத்தே மாஸ்டர் இருக்காரு. அவரு போன் கால்ல, எனது பிரேக்கப் பண்ணிக்கலாமா பேபி, நீ தானே உயரமான ஆளுங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், எது நான் ரொம்ப உயரமா இருக்கேனா, இதெல்லாம் என்ன லாஜிக், எங்க பாரு, இப்ப நான் பிசினஸ் வேற ஆரம்பிச்சிருக்கேன், கராத்தே கிளாஸ், இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கிளாஸ்ல எவ்வளவு பசங்க இருக்காங்க தெரியுமா, சீக்கிரமாவே பெரிய கார் வாங்கிடுவேன், நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இவர் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல, பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அடி பாவி அப்படின்னு சொல்லி இவர் அழ ஆரம்பிக்கிறாரு. அழுதுகிட்டே திரும்பி பார்த்தா அங்க நம்ம சோரா இருக்காங்க. டக்குன்னு உடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கிளாஸ் ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோராவும் மெதுவா அந்த கராத்தே மாஸ்டரை பார்த்து, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க, நான் அலறேன்னு யாரு சொன்னது, கண்ணு கிட்ட வேர்க்குது, ஆமா நீ ஏன் உள்ள வந்த, ஓ கராத்தே கத்துக்க போறியா, ஐயா நானும் அதை கத்துக்க வரவே இல்ல, அதான பார்த்தேன் யாருமே வராம ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் இங்க, ஆனா உங்ககிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்க வராங்க அப்படின்னு போன்ல சொன்னீங்களே, நீ வர வயிற்றுல கிளப்பாத பாப்பா, யாரும் வரவே இல்ல, தொடச்ச தரையே தொடச்சிக்கிட்டு இருக்கேன்னா அப்படின்னு ஒரு சோகமா பேசுறாரு. இந்த நேரத்துல அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாய்கறியா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும், உனக்கு நாய்கறிலாம் பிடிக்காது, வேணும்னா சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே, இங்க பாருங்க நாய்கறியை நீங்க டேஸ்ட்டுக்காக சாப்பிடுறீங்க, நான் என்னோட ஹெல்த்துக்காக சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்த உடனே அம்மாவுக்கு ஒரு போன் கால் வருது. என்னது, அவ அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டீங்களா, சீக்கிரமா அனுப்புங்க, இன்னைக்கு இருக்கு அவ செத்தா அப்படின்னு சொல்லி யாருடைய அட்ரஸையும் வாங்கிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. எங்க நம்ம கராத்தே மாஸ்டருடைய கிளாஸ்ல இருக்கிற நம்ம சோராவும், எங்க பாருங்க எனக்கு பேலட் கிளாஸுக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, ஆனா இருந்தாலும் எங்க அம்மா கொண்டு விடுறாங்க, அதனால இனிமே தினமும் நான் பேலட் கிளாஸுக்கு போகாம உங்க கிளாஸ்க்குள்ள வந்துடுறேன். ஐயா இங்க பாரு பாப்பா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, கிளாஸ்ல வேணா சேர்ந்துக்கோ, நான் உனக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் உங்களை பாருங்களேன், பேருக்கு தான் கராத்தே கிளாஸ்னு வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க பண்றது எல்லாமே டான்ஸ் தான் பாப்பா, இது வார்ம் அப், அதெல்லாம் உனக்கு புரியாது, எல்லாம் எனக்கு புரியும், உங்க கேர்ள் ஃப்ரெண்டு உங்களை விட சூப்பரான ஒரு ஆளு கிடைச்சிட்டான்னு உங்களை கழட்டி விட்டு போயிட்டாங்க, நீங்க இப்படி அழுவு மூஞ்சா இருந்தா எந்த பொண்ணுக்கு தான் உங்களை பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா கிட்ட இருந்து சோராவுக்கு கால் வருது. அம்மா பிக்கப் பண்ண வந்துட்டாங்க போல, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி, இங்க பாருங்க நாளைக்கு நான் வருவேன், என்கிட்ட நிறைய
ஐடியா இருக்கு, உங்க கிளாஸ்ல நிறைய பசங்க வர மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோரா அங்கிருந்து போறாங்க. சோராவும் அம்மாவும் ஸ்ட்ரைட்டா எங்க போறாங்கன்னா, அம்மா கிட்ட ஏதோ ஒரு லேடி வந்து கடன் வாங்கியிருப்பாங்க போல. அந்த லேடியோடைய அட்ரஸ் தான் கிடைச்சிருக்கும். சோராவை கூட்டிட்டு காசை வசூல் பண்ண போறாங்க. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்க, ஆனா என்கிட்ட வாங்கின பணத்தை மட்டும் கொடுக்க முடியல உன்னால. நீ பணத்தை கொடுக்கற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். வா சோரா, இந்த பெட்ல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா படுத்துடுறாங்க. அந்த லேடியும் ஐயோ இந்தா உன் காசுன்னு கொடுத்து நேரா வாங்கின காசுல நல்ல ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ஜாலியா சாப்பிடுறாங்க. அப்ப சோராவும், அம்மா இவ்வளோ காசு இருக்கே நம்ம கிட்ட, நம்ம என்ன பணக்காரங்களா? ஆமா ஆமா நம்ம பணக்காரங்க தான், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா வாங்கி தரேன். எனக்கு வீடியோ கேம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்ல, சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சோராவுக்கு ஷாக்கு. ஏன்னா எப்பவுமே எது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அம்மா வந்து முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப சோரா கேட்ட உடனேமே வாங்கி தராங்க. வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கேமை செட் பண்ணி ஜாலியா 2 பேரும் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் பொழுது சோராவும், அம்மா டிவி ரொம்ப மொக்கையா இருக்குமா அப்படின்னு சொல்ல, என்னது டிவி மொக்கையா இருக்கா, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு உடனே ஒரு டிவியை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது கனவா இல்ல நினைவான்னு சோராவுக்கே தெரியல. ஏன்னா சோரா என்ன கேட்டாலும் அது நடக்குது. சோ ஜாலியா அவங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சோரா வந்து அவங்களோட ரூம்ல தான் தூங்குவாங்களே. ஆனா அம்மா சோராவுடைய ரூம்குள்ள வந்து சோரா பக்கத்துல படுத்துக்கிட்டு, சோரா கொஞ்சம் என்ன பார்த்த மாதிரி படுமான்னு திருப்பி படுக்க வச்சு சோராவுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே அவங்களும் தூங்குறாங்க. அடுத்த நாள் சோரா வந்து ஸ்கூலுக்கு போகணும். அதுக்காக தலையெல்லாம் வாரி விடுறாங்க. அம்மா இவ்வளவு நாள் நீங்க என் தலைய வாரினதே இல்லையே, ஏன் திடீர்னு வாடுறீங்க? நான் வாராதனால தான் பாரு, தலைலாம் ரொம்ப சிக்கா இருக்கு, அதனால தான் வாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அம்மா. சோ அம்மாவுக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஒய்ஃபும் குழந்தைகளும் இருக்காங்க. சோ எல்லாருமே அடிக்கடி மீட் பண்ணி ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்க. சோ அப்புறம் அம்மா வந்து அவங்க பிரதர் ஒர்க் பண்ற இடத்துக்கே போயிட்டு அவரை கூட்டிட்டு ஒரு கார் ஷோரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு காரை பார்த்துட்டு, இங்க பாத்தீங்களா சன்ரூஃப், நீ வச்சிருக்கிறது பழைய வண்டி, இது பாரு சூப்பரா இருக்கு, நான் உனக்கு வாங்கி தரேன் ஓகேவா? அந்த பிரதரும் கடுப்பாகிறாரு, ஏய் நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு இதெல்லாம் எனக்கு வாங்கி தரணும், சொன்னா கேளு, ப்ரமோஷன் வேற ஆகிருக்கு, இந்த மாதிரி கார்ல போனாதான் கெத்தா இருக்கும், தேவையில்லாத வேலை பார்க்காத, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஏதாவது நல்லது செய் அப்படின்னு சொல்லி பிரதர் அங்க இருந்து போறாரு. இந்த நேரத்துல அம்மா ஒர்க் பண்ற அந்த வெட்டிங் ட்ரெஸ் கடையில வந்துட்டு ஓனர் லேடி வந்து ஒரு கஸ்டமர்ஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸும் என்னோட ஒய்ஃபுக்கு வெட்டிங் ட்ரெஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா பார்த்துட்டு சோராவுடைய அம்மா வரைஞ்சு டிசைன் பண்ண அந்த வெட்டிங் ட்ரெஸ் அவங்க பாக்குறாங்க. வாவ் வேற லெவல்ல இருக்கு இந்த டிசைன், என்னோட வெட்டிங்க்கு இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஓனர் லேடியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், இந்த ட்ரெஸ்ஸையே உங்களுக்கு நாங்க தச்சு தரோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சோராவோட அம்மா வந்து பாக்குறாங்க. ஐயோ சாரிங்க, இந்த டிசைனை வந்து வேற ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிட்டாங்க, நீங்க வேற ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த டிசைனை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓனர் லேடியும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு வேகமா சோராவுடைய அம்மா கிட்ட வந்து, நீ என்ன பண்ற, இந்த டிசைனை எந்த ஒரு கஸ்டமரும் வாங்கவே இல்லையே, ஏன் போய் சொன்ன? ஏன்னா அது விக்கிறதுக்காக கிடையாது, விக்கிறதுக்காக இல்லைன்னா அப்புறம் அதுக்கு வரைஞ்ச, அது வந்து என்னன்னா சோரா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு மேரேஜ் ஆகும்ல, அப்ப சோரா இந்த வெட்டிங் ட்ரெஸ் தான் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, இதை நான் சோராவுக்காக தான் உருவாக்கியிருக்கேன், வேற யாருக்கும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அம்மா கிளம்பிடுறாங்க. சோ வீட்டுக்கு போயிட்டு அம்மா வந்து இந்த பூசணிக்காய் மாதிரி இருக்கு, அதை கட் பண்ணி, இங்க பாருமா வெஜிடபிள் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தெரியுமா, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க சோராவும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிடுறாங்க. அது இருக்கட்டுமா, என்ன இப்பெல்லாம் வேலையை விட்டு ரொம்ப சீக்கிரமா வரீங்க? ஏன்னா சோரா உன்னை பாக்குறதுக்காக தான் நான் வரேனே, நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவிக்கு போலாம் சரியா? ஐயோ முடியாதே மேம், நாளைக்கு பிக்னிக் இருக்கே. எது பிக்னிக்கா, ஏன் நீ முன்னாடியே சொல்லல, சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்பேன்ல, இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், நீங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லையம்மா. அட சோரா, நான் அப்ப வந்து பிஸியா இருந்தேன், அதனால அம்மாவால எதுவும் பண்ண முடியல, இப்ப நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், அதனால நான் சமைச்சு தரேன், நீ பிக்னிக்கு எடுத்துட்டு போ, மத்த பசங்க எல்லாம் பார்த்து ஆடி போயிடுவாங்க. ஐயோ ஏமா வேணவே வேணாம், உனக்கு ஒழுங்கா சமைக்க கூட தெரியாது, இப்ப கூட பாரு என்ன சமைக்கிறதுன்னு தெரியாம காய்கறியை வெட்டி பச்சையா தொன்னு சொல்ற. ஐயோ நம்மள ஓவரா கலாய்க்கிறாளே, சரி விடு சோரா, நாளைக்கு அம்மா செஞ்சு தரேன், அதை கொண்டு போ அப்படின்னு சொல்லி அம்மாவும் நைட் எல்லாம் உட்காந்து சமைக்க ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு சுத்தமா வரவே இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து வெளியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருவாங்க, இல்லைன்னா அவங்க பிரதருடைய வீட்டுல போய் சாப்பிட்டுருவாங்க, இவங்க செஞ்சதே கிடையாது. சோ முதல் தடவையா இவங்க சமைக்க ட்ரை பண்றாங்க, அதை ஒழுங்கா ரோல் பண்ண தெரியல, கட் பண்ணா அப்படியே பிஞ்சு பிஞ்சு வருது. ஆனா இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மா சமைச்சிடுறாங்க. ஆனா இவங்க நேரம் ஸ்கூல்ல சரியான மழை பெய்யுது, பிக்னிக் கேன்சல் ஆகி பசங்களை ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. சோ அதனால சோரா வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ல பிக்னிக் போக முடியலன்னா என்ன, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், பக்கத்து ஊர்ல பீச்சு கிட்ட எல்லாம் மழையே கிடையாது, அங்க நம்ம போகலான்னு கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. சோராவும் லீவு போட்டு போறமே அம்மா, டீச்சர் கிட்ட நீங்க என்ன
சொன்னீங்க. அது வந்து உன் பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு பொய் சொல்லிட்டேன். ஐயோ என்னாச்சு சோரா? இல்லம்மா ஆல்ரெடி பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நான் டீச்சர் கிட்ட சொல்லிருக்கேனே. ஓ அப்படியா? இது வந்து அப்பா சைடுல இருக்கிற பாட்டி அப்படின்னு பொய் சொல்லிக்கலாம். இல்லம்மா 2 பாட்டியும் காலி ஆயிட்டாங்கன்னு சொல்லிருக்கேனே. அடி பாவி சோரா, சரி விடு, நான் டீச்சர் கிட்ட என்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே எஃப்எம்ல ஒரு சாங் ஒன்னு ப்ளே ஆகுது. ஏ சோரா, இந்த சாங் தான் என்னோட ஃபேவரட்டே. இத பாடுற சிங்கரை விடவே உங்க அப்பா இந்த சாங்கை வேற லெவல்ல பாடுவாரு. என்ன ப்ரப்போஸ் பண்ணும்பொழுது அவர் இந்த சாங்கை பாடிக்கிட்டே தான் ப்ரப்போஸ் பண்ணாரு. சரி சரி தொண்ணு பேசாத சோரா, அம்மா இந்த பாட்டை கேட்க போறேன். ஆனா அம்மா இவ்வளவு நேரம் தொண்ணு பேசுனது நீங்க தாம்மா அப்படின்னு சோரா கலாய்க்கிறாங்க. ஒரு வழியா பீச்சு கிட்டே வந்துட்டாங்க. அங்க மழை இல்ல, ஜாலியா 2 பேருமே ஒன்னா உட்காந்து அம்மா சமைச்ச சாப்பாடை 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க. சோராவுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு அம்மாவும் சோராவும் ரொம்ப ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் நம்ம சோராவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மா, அதாவது சோராவோட பாட்டிக்கு வந்து நினைவு நாள். அதுக்காக ஃபேமிலி எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. நம்ம சோராவுடைய அம்மாவுக்கு வந்து பிரதர் மட்டும் கிடையாது, சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் இந்த நினைவு நாளுக்காக வந்திருக்காங்க. அவங்க அந்த பிரதரோட ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா இன்னைக்கு வரைக்குமே உயிரோட இருந்திருக்கும், எல்லாம் அந்த சோராவுடைய அம்மா இருக்காளே அவளால தான். ஓடி போயிட்டு ஒருத்தங்க கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இதை தாங்க முடியாமலே அம்மா துக்கத்திலேயே இறந்து போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சோரா அவங்க அம்மா வந்துடுறாங்க. சோரா வந்து வந்த டிராவல்லே தூங்கிட்டாங்க போல. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே சோராவுடைய அம்மா கண்ணுலாம் கொஞ்சம் மங்கலாக ஆரம்பிக்குது. அவங்க பிரதரை கூட இவங்களால சரியா பார்க்க முடியல, டக்குன்னு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே அம்மாவை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. அவங்களும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. டாக்டரும் அம்மாவுடைய பிரதர் கிட்ட, ஆல்ரெடி நாங்க சொன்னோமே இவங்களுக்கு கேன்சர் இருக்கு, சீக்கிரமாவே இவங்க சாக போறாங்க, உங்ககிட்ட அவங்க சொல்லலையா அப்படின்னு கேட்க, அம்மாவுடைய பிரதரும் அவரோட ஒய்ஃபும் வந்து அப்படி ஷாக் ஆகுறாங்க. நம்ம சோராவுடைய அம்மாவும் அவங்க பிரதரை பார்த்து வலியோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்புறம் கார்ல இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்கும்போது சோராவுடைய அம்மாவும், என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களுக்கு எப்பவுமே தொல்லை மட்டும் தான் வருது இல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, நான் சாக போறேன்ற விஷயம்லாம் சோராவுக்கு தெரியாது, அதை சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைனா அப்படின்னு சொல்லி சோராவுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. அவங்க பிரதரும் அப்படியே காரை நிப்பாட்டிட்டு வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாரு. ஏன்னா சோராவுடைய அம்மா சாக போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் தன்னுடைய பிரதருக்கு அவங்க கார் வாங்கி கொடுக்கணும் நினைச்சாங்க. ஏன்னா சாகிறதுக்குள்ள அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வேலை அப்படின்னு ரொம்ப பிஸியா இருந்தாங்க, சோராவை கண்டுக்கவே இல்ல. ஆனா சாக போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோரா கூட இருக்கணும் அப்படின்னு தோணி சோரா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சோரா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் இதுதான். அடுத்த நாள் ஆகுது. நம்ம சோரா வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப ஸ்கூல் வாசல்ல அந்த கராத்தே மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் ஒவ்வொரு பசங்க காலில் விழல, அது மட்டும் தான் அவர் பண்ணவே இல்லையே. இது மாதிரி கராத்தே கிளாஸ் இருக்குடா, வந்து ஜாயின் பண்ணுங்கடா, டே ப்ளீஸ்டான்னு கெஞ்சறாரு எல்லாருக்கிட்டையும். நம்ம சோராவை பார்த்த உடனே, ஏய் நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, சீக்கிரம் போயிட்டு என் கிளாஸ்ல எல்லாரையும் சேர்த்து விட, நீ வேற ஹெல்ப் பண்றேன்னு சொன்னியே. ஆனா சோரா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூலுக்குள்ள போகும்பொழுது உங்க பேம்ப்ளெட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பசங்க கிழிச்சு போட்டுருவாங்க, இல்ல உள்ள போய் பொம்மை தான் செய்வாங்க, ஸ்கூலை விட்டு வெளியே வரும்பொழுது இதை கொடுங்க, அதோட ஒரு சாக்லேட்டையும் வச்சு கொடுங்க, உங்க கிளாஸுக்கு நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, கராத்தே மாஸ்டரும் ஆஹா இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எங்க ஸ்கூல்ல சோரா வந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப கூட படிக்கிற ஒரு பொண்ணு சோரா கிட்ட இருக்கிற பனானா மில்கை எடுத்து குடிச்சிடுறாங்க. பாதி குடிச்சிட்டு, எனக்கு பனானா மில்க்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கவலைப்படாத, பாதி உனக்காக வச்சிருக்கேன், இந்தா குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறாங்க. இதனால சோராவை பார்த்து மத்த பசங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடுப்பான சோரா அந்த பனானா மில்கை நேரா கொண்டு போய் இப்ப குடிச்சாங்கல்ல அந்த பொண்ணுடைய சாப்பாடுல ஊத்தி, உனக்கு பனானா மில்க் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, மொத்தமா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, இந்த இஷ்யூ பெருசாகுது. டீச்சர் சோராவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்ல, அவங்களும் ஸ்கூலுக்கு வராங்க. டீச்சர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சோரா சண்டை போட்ட பொண்ணும் சோராவும் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஒரு நாள் சோராவுடைய வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணிய அந்த பொண்ணு குடிக்க சோராவுக்கு எச்சி பண்ணா பிடிக்காது போல. எதுக்காக என்னோட தண்ணியை என்கிட்ட கேட்காம எடுத்து குடிச்ச, நீ என்ன பிச்சைக்காரியா அப்படின்னு சொல்லி திட்டா. அன்னில இருந்தே சோராவுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இன்னைக்கு ரொம்ப பெருசாயிடுச்சு. உடனே சோராவுடைய அம்மாவும், அப்படின்னா ஸ்கூல்ல சோராவுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? இல்ல மேடம், சோராவுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது, அவ யாருக்கிட்டையும் பேசவே மாட்டா அப்படின்னு சொல்ல அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எங்க சோராவுடைய பேலட் கிளாஸ்ல வந்து டான்ஸ் டீச்சர் செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. அதை வெளியே இருந்து கராத்தே மாஸ்டர் லுக் விட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு டான்ஸ் டீச்சர் மேல ஒரு கண்ணு. அப்புறம் கராத்தே மாஸ்டர் அவருடைய கிளாஸ்க்குள்ள போறாரு. 2 பசங்க சேர்ந்திருப்பாங்க போல. அந்த பசங்க அங்க இருக்கிற பொருளெல்லாம் வச்சு அச்சுக்கிறானுங்க. என்னடா பண்றீங்க, ஒழுங்கா போய் பிராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு சோராவை பார்க்க வராரு. சோராவுக்கு பேலட் பிடிக்காதுன்றதுனால அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பேலட் கிளாஸுக்கு தான் சோரா வரா அப்படின்னு. ஆனா பேலட் கிளாஸை கட் அடிச்சுட்டு இந்த கராத்தே கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கராத்தே கிளாஸோடைய பேம்ப்ளெட்ல
வந்துட்டு லாலிபாப்பை இவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டரும், சோரா, இதை நான் உன்னை பண்ண சொன்னா ஏன் இந்த வேலைலாம் பாக்குற? அட அதை விடுங்க, உங்க அம்மா கிட்ட டீச்சர் உங்களை பத்தி போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பா எங்க அம்மா வந்து எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. அதனால அந்த பொருள் எல்லாம் அம்மா கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒளிச்சு வைப்பேன். அப்படின்னா ஓகே, நானும் ஒளிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோரா அங்க இருந்து கிளம்புறாங்க. சோரா வீட்டுக்கு போனா அங்க ஆல்ரெடி அம்மா வந்துட்டாங்க போல. சோராவும் மெதுவா உள்ள போக அம்மா பாத்ரூம்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் மட்டும் கேக்குது. டக்குன்னு வெளியே வந்து, ஏய் சோரா வந்துட்டியா? அது வந்து அம்மா ரொம்ப அதிகமா சாப்பிட்டனா, அதான் வாமிட் வந்துருச்சு. சரி நீ போ ஹோம்வொர்க் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சோராவுக்கு புரியல. டீச்சர் அம்மா கிட்ட மாட்டி விட்டாங்க. அம்மா நேரத்துக்கு கோவப்பட்டிருக்கணும், ஏன் கோவப்படவே இல்ல அம்மா அப்படின்னு புரியாம ஹோம்வொர்க் பண்றாங்க. அப்படியே அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க என் மேல கோவப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்குமா உங்ககிட்ட கோவப்படணும்? அதோட நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட சாப்பாடெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுறது நல்லா இருக்கும்ல. இல்லம்மா எச்சிலாம் வைப்பாங்க, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்ன பிடிக்காதுன்னு சொல்ற? இதெல்லாம் ஸ்கூல் லைஃப்ல நார்மலான ஒரு விஷயம். நீ இப்படியே இருந்தனா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இருக்க மாட்டாங்க. பரவாயில்லம்மா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லை, நான் தனியாவே வாழ்ந்துப்பேன். சோரா, தனியா வாழ்றதுனா என்னன்னு உனக்கு தெரியாது, நீ சின்ன புள்ள. எப்படிமா சொல்லுவீங்க? இவ்வளவு நாள் நீங்க வீட்டுக்கு எவ்வளவு லேட்டா வருவீங்க தெரியுமா? ஸ்கூலை விட்டு வந்து நான் தனியா தான் ஹோம்வொர்க் பண்ணுவேன், தனியா தான் சாப்பிடுவேன், என்ன ஏதுன்னு கூட என்ன கண்டுக்க மாட்டீங்க. உங்களை விடவே ஆன்டி எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்ல எங்க அம்மாவுக்கு கோவம் வருது. ஓ அப்படியா, சரி உன் ஆன்டி கிட்டே போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி ரூம்குள்ள போயிட்டு அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னும் இருக்க போறது கொஞ்ச நாள் தான், எதுக்கு அவகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு வெளியே வந்து சோரா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வராங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே சோரா, அம்மா நான் சும்மாதாமா சொன்னேன், ஆன்டியை விட நீங்க தாமா பெட்டர், நான் உங்க கூடயே இருக்கிறேம்மா, நான் வயசாகி கிளவியானா கூட உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு சோரா சொல்ல, இதை பின்னாடி இருந்து சோராவுடைய அம்மாவும் கேட்கறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சோரா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், வாழ்க்கை ஃபுல்லா கூடவே இருப்பேன்ட்டு. ஆனா நம்மளால சோரா கூட இருக்க முடியாதே அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேகமா ஓடி வந்து சோராவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சோராவுடைய அம்மா வந்து ஓனர் லேடி கிட்ட, நான் 2 டிக்கெட் எடுத்திருக்கேன், சோராவை கூட்டிட்டு மூவிக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி நேரா பேலட் கிளாஸுக்கு வராங்க. வந்து பார்த்தா பசங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சோராவை காணோம். அங்க இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு கிட்ட, ஆமா சோரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எது சோராவா? அவ கிளாஸுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு புரியல. உடனே சோராவுக்கு அவங்க கால் பண்றாங்க. சோராவும் கால் அட்டன் பண்ணி பக்கத்துல கராத்தே கிளாஸ்ல இருந்து வெளியே வந்து, அம்மா நான் பேலட் கிளாஸ்ல தாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க அம்மா இருக்காங்க. சிலுவண்டு மாட்டிக்கிச்சு அம்மா கிட்ட. இந்த நேரத்துல கராத்தே கிளாஸுக்குள்ள இருக்கிற நம்ம மாஸ்டர், அவரு அந்த பேலட் டீச்சரை எப்படியாவது உஷார் பண்ணுன்றதுக்காக ஒரு பேலட் மூவ பிராக்டிஸ் பண்றாரு. பொதுகட்டீர்னு கீழே விழுந்து எழுந்து பார்த்தா நம்ம சோராவுடைய அம்மா இருக்காங்க. மேடம் நீங்க? நான் சோராவுடைய அம்மா. ஏயா உனக்கு அறிவுன்றதே கிடையாதா? பேலட் கிளாஸுக்கு அனுப்புன புள்ள கிட்ட கை கால்ல உளுந்து கெஞ்சி அழுதுருக்க நீனு. என் கிளாஸுக்கு ஆளுங்களே இல்ல, ப்ளீஸ் பாப்பா என் கிளாஸுக்கு வா, நான் உனக்கு கராத்தே சொல்லி தரேன்ட்டு நீ தேம்பி தேம்பி அழுதுனால மனசு கேட்காம என் புள்ள உன் கிளாஸுக்கு வந்திருக்கா இவ்வளவு நாள். இதை கேட்ட கராத்தே மாஸ்டரும், என்னது அடி குட்டி சாத்தானே, பிளேட்டையே திருப்பி போட்டியா நீனு? மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. சோரா, என்ன சோரா இது? பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு, ஏதாவது ஒன்னு சொல்ல. உங்க அம்மா இந்த கிளி கிளிக்கிறாங்க. அது வந்து அங்கிள், நீங்க என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது அங்கிள், அம்மா சொல்றதுதான் சரி அப்படின்னு ஆல்ரெடி திருப்பி போட்ட பிளேட்டையே இந்த பொண்ணு திரும்பவும் திருப்பி போடுது. சோ அப்புறம் சோராவை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோராவும், அம்மா சாரிமா, இதுக்கப்புறம் நான் பேலட் கிளாஸுக்கு போறேன். இல்ல சோரா, உனக்கு பேலட் பிடிக்கல அப்படின்னா நீ எதுக்காக போற? பிடிக்கலன்னா கிடையாதுமா, ஆனா எனக்கு போக முடியல. என்ன ஆச்சு சோரான்னு கேட்கும் போதுதான் நம்ம சோரா கூட சண்டை போட்டுச்சுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு வந்து ஜீனா. அந்த பொண்ணும் அதே கிளாஸ்ல தான் பேலட்டை கத்துக்கிறாங்களே. சோ ஜீனா இருக்கிறதுனால எனக்கு அங்க போகவே பிடிக்கலமா அப்படின்னு சொல்ல, அம்மாவும் சோரா பக்கத்துல வந்து, சோரா வாழ்க்கையில நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டங்கள் எல்லாம் எதிர்த்து நம்ம போராட கத்துக்கணும். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம பயந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாவே பயந்து இருக்கிற மாதிரி ஆயிடும். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நீ ஃப்ரெண்ட்ஸும் கூட சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ என்ன பண்றனா, இப்போ உன் பர்த்டே வரப்போகுதுல, பர்த்டே பார்ட்டிக்கு ஜீனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் இன்வைட் பண்ணு, எல்லாரும் வருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சோ அதே மாதிரியே சோராவும் ஸ்கூலுக்கு போயிட்டு இன்விடேஷன் எல்லாம் கொடுக்கலான்னு போறாங்க. ஆனா சோராவுடைய மனசுல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. அதனால யாருகிட்டையும் எதையும் கொடுக்காம வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டு வீட்டையே டெக்கரேட் பண்ணிட்டு பசங்களாம் வருவாங்கன்னு வெயிட் பண்றாங்க. ஆனா யாரையும் காணோம். சரின்னு சோரா கிட்ட வந்து கேட்கும்பொழுது அவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்குன்னு சொல்ல, அம்மாவும் சரி பரவாயில்ல விடு, அட்லீஸ்ட் கூப்பிடணும்னு நினைச்சல, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணு, கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி, சரி வா நம்ம 2 பேரும் மட்டும் பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. அதோட சோராவோட அம்மா வந்து புதுசா சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்காங்க. வெளியே கூட்டிட்டு போயிட்டு சொல்லியும் கொடுக்கறாங்க. ஆனா சோராவுடைய அம்மாவுக்கு கேன்சர், உடம்பெல்லாம் வந்து ரொம்ப சோர்வா இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்களால சைக்கிளை தள்ள முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஆனா சோரா சைக்கிளை ஓட்ட கத்துக்கிறாங்க. கொஞ்சம் தூரம்
அப்புறம் போயிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் அம்மா முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதோட வீட்டுல அம்மா நிறைய டேப்லெட்லாம் எடுத்துக்கிறாங்களா அதெல்லாம் பார்க்க சோராவுக்கு டவுட் வருது. அடுத்த நாள் ஆகுது. சோராவுடைய அம்மா டாக்டரை பார்க்க வராங்க. டாக்டரும் இங்க பாருங்கம்மா, நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது, உங்களால இதை சமாளிக்க முடியாது, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருங்க, ஏதாவது ஒண்ணுனா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னோட கடைசி நேரத்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் செலவு பண்ண விரும்பல, நான் என் பொண்ணு கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட அம்மா சொல்றாங்க. எங்க சோராவும் ஸ்ட்ரைட்டா அவங்க ஆன்ட்டியோட வீடு, அதாவது சோராவுடைய அம்மாவோட பிரதரோட வீடு, அந்த பிரதரோட ஒய்ஃபை பாக்குறாங்க. ஆன்ட்டி வீட்டு வரைக்கும் என் கூடவே நடந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கூடவே நடந்து போகும் பொழுது சோராவும் அவங்க ஆன்ட்டியை பார்த்து, அம்மா இப்பெல்லாம் நிறைய வாந்தி எடுக்கிறாங்க, டேப்லெட்லாம் போடுறாங்க, என்ன ஆச்சு? அது வந்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமாவே சரியாயிடும், நீங்க பொய் சொல்றீங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல ஆன்ட்டி ஷாக் ஆகுறாங்க. நிறைய மாத்திரை, பெரிய ஹாஸ்பிட்டல், அம்மாவால இப்பெல்லாம் முடியல, அடிக்கடி சோர்ந்து போயிடுறாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது அம்மாவுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அம்மா சாக போறாங்களா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த குட்டி பொண்ணு கேட்க, ஆன்ட்டியும் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கலாம்னு ட்ரை பண்ணும்பொழுது, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க ஆன்ட்டி, ஒருவேளை நீங்க பொய் சொல்லி அது எனக்கு பின்னாடி தெரிய வந்ததுன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சோரா சொன்னதுக்கு அப்புறம் ஆன்ட்டிக்கும் வர வழி இல்ல, உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சோராவும், அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப வலிக்கும்ல, அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சோரா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆன்ட்டியும், உனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீ அம்மா கிட்ட சொல்லிடாத, அவளும் ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. சோரா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். ஆனா அம்மா வந்து பாத்ரூம்ல வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோராவே தலையெல்லாம் சீவி தலையில கிளிப் மாட்டிக்கிட்டு, அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேம்மா அப்படின்னு சொல்ல, பாத்ரூம்ல இருந்து அம்மாவும், நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேம்மா அதான் வாமிட் வருது, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிறியா, அம்மா வந்துடுறேன். நம்ம சோராவுக்கு தெளிவா தெரியும் இது பொய் அப்படின்னு சொல்லி, ஆனா இருந்தாலும் எதையும் காட்டிக்காம, அப்படின்னா அம்மா கம்மியா சாப்பிடணுமா நீங்க, எனக்கு டைம் ஆகுது நான் போறேன் அப்படின்னு சொல்லி சோரா ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சோரா அப்படியே தேம்பி தேம்பி அழறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கு, அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு பாவம் அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும். அப்புறம் சோரா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. மழை பெய்யுது. வழக்கம் போல சோரா வந்து கொடை எடுத்துட்டே வரல. மத்த பசங்களாம் வீட்டுக்கு போறாங்க. சோரா அப்படியே நிக்கிறாங்க. அம்மாவுக்கு கால் பண்ணலாம் சோரா நினைச்சா, ஆனா அம்மாவை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு நினைஞ்சுக்கிட்டே போகலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு பக்கத்துல யாரோ கொடை பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அது அம்மா தான். மழை பெஞ்ச உடனேயுமே கண்டிப்பா சோரா கொடை கொண்டு போயிருக்க மாட்டா அப்படின்னு அம்மா வந்திருக்காங்க இங்க. அவரும் சோராவை கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டா வேலை செய்யற இடத்துக்கே போறாங்க. நடக்க போற வெட்டிங்காக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இவங்க தச்சுக்கிட்டு இருக்காங்க. சோராவும் அவங்க அம்மாவையே அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க, என்னாச்சு சோரா, என்னையே பாத்துக்கிட்டு இருக்க, டயர்டா இருக்கும்ல, கொஞ்சம் தூங்கலாமா, ஆனா கண்ணை மூடனா நீங்க தெரிய மாட்டீங்கல்ல, எனக்கு உங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சோரா சொல்ல, அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே சோரா பக்கத்துல வந்து, என்னங்க மேடம் ஒரு மாதிரி பேசுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அம்மா நீங்க எல்லாருக்கும் வெட்டிங் ட்ரெஸ் செய்றீங்க, ஆனா உங்க மேரேஜுக்கே நீங்க வெட்டிங் ட்ரெஸ் போடவே இல்லம்மா, அது வந்து அப்ப பைனான்சியலா ரொம்ப காசே இல்லை எங்க கிட்ட, அதோட வீட்டை விட்டு ஓடி போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஒண்ணுமே இல்ல, ஆனா உங்களை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கேமா, இப்ப போடலாமா அப்படின்னு சொல்ல, அம்மாவும் போட்டுட்டா போச்சு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இங்க இந்த அம்மா சோரா வந்து மணமகன் மாதிரி கோட் சூட்டை மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடி அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண, இதே வெளியே இருந்து அம்மாவுடைய பிரதர் அவரு பார்த்து அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்த நாள் சோரா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது நம்ம கராத்தே மாஸ்டரை மீட் பண்ணி, அங்கிள் நீங்க ரேடியோ ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ரேடியோ ஸ்டேஷனா, போயிருக்கனே, அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சோரா வந்து கராத்தே மாஸ்டர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. சோ அது என்ன ஏதுன்னு நமக்கு பின்னாடி தெரிய வரும். அடுத்த நாள் சோரா அம்மா கூட ஸ்கூலுக்கு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோராவுக்கு வந்து அம்மா கூடவே இருக்கணும்னு தோணுது. அப்படியே நடந்து வரும்பொழுது, அம்மா இன்னைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலம்மா, உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போலாமா, அப்படியா சொல்ற, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி சோராவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. சோ அம்மா கூட சேர்ந்து சோரா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சோராவுக்கு கனவு வருது. யாருமே இல்லாம கூட, அம்மா கூட இல்லாம சோரா தனியா பீச்ல இருக்கிற மாதிரி. பயந்து போன சோரா தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. பக்கத்துல அம்மா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. மெதுவா அம்மாவுடைய மூக்கு கிட்ட மூச்சு வருதா அப்படின்னு சொல்லி சோரா செக் பண்றாங்க. மூச்சு வருது. இப்பதான் சோராவுக்கு நிம்மதியே. அப்புறம் சோராவுடைய அம்மாவும் வேலைக்கு போறாங்க. அங்க ஓனர் லேடி கிட்ட, சீக்கிரமாவே நீங்க புது ஆளை வேலைக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏய் என்ன ஆச்சு, நீ தான் நல்லா வேலை பாக்குறல, இல்ல நான் ரொம்ப தூரம் போக போறேன், என்னால திரும்ப வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன ஆச்சு, எங்க போக போற, அமெரிக்காவுக்கே போனாலும் சரி, அங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி உன்னை வேலைக்கு வைப்பேன், நான் அமெரிக்காவுக்குலாம் போகல, சோராவுடைய அப்பா கிட்ட போக போறேன் அப்படின்னு சொல்ல, ஓனர் லேடி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சோராவுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. அப்படின்னா இவ சாக போறாளா அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப சோகமாகறாங்க. எங்க பாரு, நீ என்கிட்ட போய் தானே சொன்ன, சும்மா விளையாடாத சரியா, நீ என்ன பண்ணுவலாம் தெரியாது, நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும், ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கு எதுவும் இல்லல, நீ போய் தானே சொன்ன அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சோராவுடைய அம்மாவை வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரியே இது வரைக்கும் அவங்க ட்ரீட் பண்ணதே இல்ல, கூட பிறந்த ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களே. ஆனா இப்போ இவங்களுக்கு
அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்னும் போது தாங்க முடியல, அங்கிருந்து போயிடுறாங்க. சோராவுடைய அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டரை பார்க்கறதுக்கு வராங்க. அந்த சிஸ்டரும் சோராவுடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி பிசினஸ் விஷயமா நாங்க வந்து கனடால செட்டில் ஆகலான்னு இருக்கோம். கனடால படிப்புலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீ இறந்ததுக்கு அப்புறம் நாங்க வேணா சோராவை கனடாவை கூட்டிட்டு போறோம், அவங்க நல்லா வாழ்வா. சோராவுடைய அம்மாவுக்கும் இது சரின்னு தோணுது. ஆனா அடுத்ததா அம்மாவுடைய அந்த சிஸ்டர் கேக்குறாங்க, உன்னோட இன்சூரன்ஸ் பணம்லாம் சோராவுக்கு தானே வரும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்கிறதுக்காக இவங்க கூட்டிட்டு போல, இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் இவங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சோகமாகறாங்க. இந்த விஷயம் வந்து சோராவுடைய அம்மாவோட பிரதரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சோராவோட ஆன்ட்டி, அவங்களுக்கு தெரிஞ்ச உடனேயுமே நேரா அந்த சிஸ்டர் காரிய போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. பாவம் அவ சாகர நிலைமையில இருக்கா, பெத்த பொண்ணை விட்டுட்டு போறா. ஆனா நீ பணத்துக்காக அவ பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. இங்க பாரு, உனக்கு பணம் தானே வேணும், அந்த பணத்தை கூட நாங்க கொடுத்துடுறோம். ஆனா சோரா எங்க கூட தான் இருப்பா, நாங்க அவளை பார்த்துப்போம் நல்லா அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பதான் அந்த சிஸ்டருக்கும் புரிய வருது அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. சோராவுடைய அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டு சோராவுடைய சின்ன வயசு போட்டோவெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் சோராவை நம்ம பிரதர் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாளே அந்த பிரதரோட வீட்டுல எல்லாரும் சாப்பிடும் பொழுது அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் எச்சி பண்ண சாப்பாடை வந்து சோரா சாப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. எச்சினா எச்சி கிடையாது, ஒரு ஃபுட்டை வந்து எல்லாரும் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கிறதே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இதனால சோராவுடைய அம்மா வந்து கடுப்பாகிறாங்க. சோராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா உன் ஆன்ட்டி வீட்டுல எப்படி உன்னை பார்த்துப்பாங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, ஆன்ட்டியும் இப்போ உன்னை பார்த்துக்க மாட்டாங்க, அப்புறம் உன்னை யாரு தான் பார்த்துப்பாங்க சோரா அப்படின்னு கத்த. அம்மா நீங்க என்ன பார்த்துப்பீங்கம்மா, என் கூட எப்பவுமே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. எனக்கு கேமு டிவி இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நீங்க மட்டும் என் கூட இல்லைன்னா என்னமா அர்த்தம், எனக்கு யாரும் வேணாம், நீங்க மட்டும் போதும், என்னை விட்டு போயிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சோரா ஆள. இப்பதான் இவங்களுக்கும் புரிய வருது நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் சோராவுக்கு தெரியும் அப்படின்னு. அப்படியே சோராவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அம்மா உன்னை விட்டு போக மாட்டேன், அம்மா உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அலறாங்க. சோராவும் பாவம் அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுது. நைட்டு ரெண்டு பேருமே ஒன்னா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சோரா அம்மா கிட்ட, அம்மா என்னோட ஆசை என்ன தெரியுமாமா, தினமும் நான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கும் பொழுது என் பக்கத்துல நீங்களும் இருக்கணுமா, இருப்பீங்க தானம்மா அப்படின்னு சொல்ல, பார்த்தா அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. சோராவும் அம்மாவை திருப்பினா அவங்க அப்படியே மயங்கி இருக்காங்க. சோரா ஆன்ட்டிக்கு கால் பண்ண ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சோராவுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக அந்த ஓனர் லேடி வராங்க. அவங்க ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. சோராவுடைய அம்மா வந்து சோராவுக்காக ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை ஓனர் லேடி தச்சே வச்சுட்டாங்க. அதை பார்க்குற அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சடனாக அவங்க கண்ணு பிளர் ஆகிற மாதிரி ஆகி திரும்ப நார்மல் ஆகுது. இங்கே நம்ம சோராவும் வந்து பேலட் கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஏன்னா வந்து அம்மா சாக போகிறாங்க. அம்மாவுக்கு எது சந்தோஷமோ அதை தான் நம்ம பண்ணணும். அம்மாவுக்கு நம்ம ஸ்டேஜில் பேலட் டான்ஸ் ஆடணும், அதை பார்க்கணும்னு ஆசை. அதுக்காக தான் சோரா வந்துட்டு பேலட் கத்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா ரொம்ப நாள் கிளாஸுக்கு வராததுனால டச் விட்டு போகி மற்ற பசங்களை விடவே சோரா வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆடுறாங்க. எங்க சோராவோட அம்மா கிட்ட டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேன்சர் வளர்ந்து இவங்க கண்ணு நரம்ப அழுத்துறதுனால இவங்க கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அதனாலதான் நம்ம கண்ணு திடீர்னு பிளர்லாம் ஆகுது அப்படின்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. எங்க நம்ம கராத்தே மாஸ்டர் வந்துட்டு பேலட் கிளாஸ்ல இருந்து சோராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வராங்க. அவங்க பேசுறத கேட்கறாங்க. சோரா ஒழுங்கா பிராக்டிஸே பண்ணல, ஆடவும் தெரியல, அவ எப்படி ஸ்டேஜ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறா, அதனால டீச்சரை வந்து ஸ்டேஜ்ல அவளை பெர்ஃபார்ம் பண்ண கூடாதுன்னே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அவர் சோராவும் சோகமா வர்றத கராத்தே மாஸ்டர் பார்த்துட்டு சோராவை அவரே டிரா பண்றதுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆமா சோரா, எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசுவியே, இப்ப என்ன கம்முனே இருக்க, அதோட திடீர்னு என்ன பேலட் கிளாஸுக்கெல்லாம் போற, பிடிக்காதுன்னு சொல்லுவியே. எனக்கு பிடிக்காது, என் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா சீக்கிரமாவே சாக போறாங்க, அவங்க ஆசை நான் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் அப்படின்னு சோரா சொல்ல, சோராவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த மாஸ்டருக்கும் தோணுது. எங்க சோராவும் ஹாஸ்பிட்டல்ல வந்து அம்மாவை பார்க்க, அம்மா அப்படியே முடியாம படுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்க உடம்பு ஓகே தானம்மா, எனக்கு என்னம்மா ஓகே தான் அப்படின்னு சொல்ல, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சோரா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்க சண்டை போட்டாங்கள ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு குடிச்சுக்கிட்டு இருக்கிற மில்கை வாங்கி இவங்களும் குடிச்சிட்டு, இனிமே நம்ம ஷேர் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடலாம், அதோட உன்னை வந்து பிச்சைக்காரின்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு, நீங்க எல்லாரும் என் கூட ஒரு இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களையும் கூட்டிட்டு அம்மா இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இதை பாக்குற சோராவுடைய அம்மாவனால எதையும் நம்ப முடியல. என்ன ஆச்சு சோரா, அம்மா இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸுமா, தோ இவ தான் ஜீனா, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், இப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா நாங்க ஒன்னா ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம் சோராவை நினைச்சு. எங்க கராத்தே மாஸ்டரும் பேலட் டீச்சர் கிட்ட முத தடவையா பேச போறாரு. அதனால ஆளு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி பேசுறதுன்னு. டீச்சரும் வந்துடுறாங்க. இவரால பேச முடியல, வெக்கம் வந்துருது. ஆனா இருந்தாலும் நம்ம சோராவுக்காக பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி
பேலட் டீச்சர் கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டீச்சரும் சோராவுக்கு எக்ஸ்ட்ரா டைமா பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சோரா கண்டிப்பா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால சோராவும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி அந்த பசங்களோட ஈக்குவலா ஆட ஆரம்பிக்கிறாங்க. எங்க சோராவுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்களோட சிஸ்டர் இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னவங்க இப்ப வந்து என்ன மன்னிச்சிருப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நீயும் நானும் ஒரே வேர்ல இருந்து வந்தவங்க, நான் பிரிச்சு பார்த்துட்டேன், சோராவை தனியா விட்டுட்டு போறோமே அப்படின்னு சொல்லி நீ எதுவும் கவலைப்படாத, சோராவை நான் என் புள்ள மாதிரி பாத்துக்கிறேன்னு என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. சோராவுடைய அம்மாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதோட சோராவோட அம்மாவுக்கு வந்து சோரா பேலட் டான்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால சர்ப்ரைஸா சோராவுடைய அம்மாவை வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அது ஒரு பேலட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். சோரா ஆடுறத பாக்குறதுக்காக இருக்காங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவங்க கண்ணு வந்து ரொம்ப பிளர்ரா தெரியுது. அதனாலேயே அந்த ஓனர் லேடி இருக்காங்களே அவங்க பூ மாதிரி இருக்கிற ஒரு கிளிப்பை சோராவுக்கு மாட்டி விடுறாங்க. ஏன்னா சோரா வந்து குரூப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, சோரா தனியா தெரியணும் அப்படின்னு சொல்லி மாட்டி விடுறாங்க. ஸோ அதே மாதிரியே பர்ஃபார்மன்ஸும் ஆரம்பிக்குது. சோராவும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஆடுறத விடவே அம்மா நம்மளை பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அம்மாவை தான் அந்த ஆடியன்ஸ் கூட்டத்தில் தேடுறாங்க. எங்க அம்மாவும் வந்து சோராவை பார்க்கணும்னு ட்ரை பண்றாங்க. கண்ணு பிளர்ரா இருக்கு, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களா. அவதான் பின்னாடி இருந்து ஓனர் லேடியும் இங்க பாரு சோராவுக்கு நான் அந்த பூ போட்ட கிளிப்பை மாட்டி விட்டுருக்கேன், நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது பூ போட்ட கிளிப்பா அப்படின்னு சொல்லி அம்மாவும் அந்த கிளிப்பை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா அது நம்ம பொண்ணு தான் அப்படின்னு அந்த பிளர்ரா இருந்தாலும் சோரா ஆடுறத அவங்க பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. சோராவும் நம்ம அம்மா நம்மள பாக்குறாங்கன்னு அவ்வளவு சந்தோஷமா ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் சோராவுடைய அம்மா அவ்வளவு சந்தோஷத்தோட நம்ம பொண்ணு நமக்காக தான் இதை பண்ணிருக்கா அப்படின்னு கண்ணீரோட அவங்க கை தட்டுறாங்க. சோ அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. சோராவும் பக்கத்திலேயே படுத்துக்க அம்மாவும் சோரா இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருந்த தெரியுமா, அப்படியாமா அப்படின்னு சொல்லி சோரா கொட்டாவே விடுறாங்க. ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு போல. அம்மாவும் சரி நீ தூங்குன்னு அப்படியே சோரா அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்க. அம்மாவும் படுத்துக்கிட்டே ரேடியோல சாங் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரேடியோல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சோ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. சோரா அப்படின்ற ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கிட்ட இருந்து தன்னுடைய அம்மாவுக்காக அந்த பொண்ணு லெட்டர் எழுதிருக்கா, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா, உங்களுக்கு ஒழுங்கா சமைக்கவே தெரியல, உங்க சாப்பாடு எல்லாம் ரொம்ப கேவலம்னு நான் சொல்லிட்டேன், நீங்க சமைக்கிற சாப்பாடு எப்படி இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நான் சாப்பிடுவேன், அதோட உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்லம்மா, உங்களுக்கு பதில் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது, எப்படியாவது இதுல இருந்து குணமாகி வெளியே வாங்கம்மா, திரும்ப உங்க கூட விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, உங்களுக்கு எந்த கஷ்டமும் நான் கொடுக்க மாட்டேம்மா, என் வேலையை நான் பார்ப்பேன், வீட்டெல்லாம் கிளீனா வச்சுப்பேன், நானே சமைக்கிறேம்மா, எனக்கு நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதுமா, ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, எனக்கு உங்க கூடவே உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்குமா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை படிக்கிறாங்க. இதை கேட்கிற அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம பொண்ணு நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கா அப்படின்னு சொல்லி சோராவை கட்டி பிடிச்சுக்கிட்டே அவங்களும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. சோரா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. ஆனா அம்மா எழுந்துக்கவே இல்லை. சோராவும் அம்மா எழுந்துருங்கம்மா, அம்மா தூங்குனது போதும் எழுந்துருங்கம்மா, எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்லாம் இல்லம்மா, நான் லீவ் போட்டுறேன், உங்க கூடவே இருக்கம்மா, ப்ளீஸ் எழுந்துருங்கம்மா அப்படின்னு இவங்க எவ்வளவோ எழுப்புனாலும் அம்மா எழுந்துக்கல. அப்படியே சோரா மெதுவா பக்கத்துல இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டே அப்படியே அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்குது. ஏன்னா அம்மா இறந்துட்டாங்கன்னு சோராவுக்கு புரியுது. அப்படியே எழுந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு சோரா நிக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ்லாம் அந்த ரூம்குள்ள வர ட்ரை பண்றாங்க. சோரா நாங்க அம்மாவை போய் பார்க்கணும், வழி விடுமா, இல்ல நைட்டு ஃபுல்லா அம்மா முழிச்சுக்கிட்டு என் கூட விளையாடிக்கிட்டே இருந்தாங்களா, அம்மா ரொம்ப டயர்ட்ல தூங்குறாங்க, அவங்கள எழுப்பாதீங்க, சோரா சொன்னா கேளு, நாங்க உள்ள போகணும், இல்ல அம்மா தூங்க தான் செய்யறாங்க, அம்மாவுக்கு எதுவும் இல்ல, ப்ளீஸ் அம்மாவை எழுப்பாதீங்க அப்படின்னு சோரா தடுக்கிறாங்க. ஆனா டாக்டர்ஸ்லாம் உள்ள போறாங்களா, அப்படியே சோரா தேம்பி தேம்பி அலறாங்க. என் அம்மாவை என்னை விட்டு கூட்டிட்டு போவாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு. அந்த பொண்ணு பாவம் ஆன்ட்டியும் வந்து சோராவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையுமே முடியல. ஏன்னா சோரானால அவங்க அம்மா இறந்து போனதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படியே சோரா தேம்பி தேம்பி அலறாங்க. அம்மாவும் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. எல்லாத்தையும் கடந்து சோரா ஒரு வழியா திரும்ப ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு வெளியே நல்ல மழை பெய்யுது. எல்லாருமே கொடைய கொண்டு வந்திருக்காங்க. ஆனா சோரா மட்டும் கொடை இல்லாம அப்படியே ஓரமா நின்னுகிட்டு இருக்க. டக்குன்னு சோரா வானத்தை பார்த்து என்னால என்ன பார்த்துக்க முடியுமா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு பார்த்தா சோரா கிட்ட கொடை இருக்கு, ஞாபகமா கொண்டு வந்திருக்காங்க. சோ அப்படியே அந்த கொடையை பிடிச்சுக்கிட்டே மலையில நனையாம சோரா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே ரொம்ப வருஷங்கள் கடந்து போகுது. சோரா வளர்ந்து பெரிய பொண்ணாகி வெட்டிங்கே நடக்க போகுது. அந்த ஓனர் லேடியோடைய கடைக்கு தான் போறாங்க. அங்க டிஸ்பிளேல ஒரு வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு. ஆனா அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு கீழேயே இது சோராவுக்காக அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. சோராவும் அந்த கடைக்குள்ள போறாங்க. ஞாபகம் இருக்கா, சோராவுடைய அம்மா சோராவுக்காக டிசைன் பண்ணாங்களே ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் தான் இது. ஓனர் லேடியும் சோராவுக்காக அதை பத்திரமா வச்சிருந்து இப்ப சோராவோட வெட்டிங்கு சோரா அவங்க அம்மா டிசைன் பண்ண அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஏஞ்சல்
ஏஞ்சல் மாதிரி சோரா இருக்கா. சோராவுக்கு நல்லபடியா வெட்டிங்கும் நடந்து சோராவோட லைஃபும் நல்லா இருக்கு. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. சோ நீங்களே சொல்லுங்க, நான் சொன்ன மாதிரி இது வேற லெவல் கதை தானே? எப்படி இருந்ததுன்னு ஞாபகமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி கமெண்ட் இருக்காது, ஏன்னா அதிகமா சின்ன குழந்தைகளை காட்டும் பொழுது கமெண்ட் ஆஃப் ஆயிடும் யூடியூப்ல. ஆனா அதுக்கு பதிலா எல்லாரும் லைக்க போடுங்க. ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.